என்ன மக்களே, ஓட்டு வழக்கம் போல உங்க ஜாதிக்காரங்க அல்லது சொந்தக்காரங்க யாராவது நின்னு இருப்பாங்களே, அவங்களுக்கு போட்டீங்களா? அல்லது எங்க தாத்தா அப்பா காலத்துல இருந்தே நாங்க இந்த கட்சிக்கு தான் விசுவாசின்னு சொல்றவங்களா நீங்க? அப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, அந்த சின்னத்தை அழுத்தும் போது உங்களுக்கு கட்சி விசுவாசம் ஞாபகம் வந்துச்சா? அப்படி இருந்தா உங்க தெருவுல இருக்கின்ற பாரியில் நடக்கும் அடாவடித்தனங்களையும் 6 மாசமா வராத தண்ணியையும் நடக்கவே முடியாத ரோட்டையும் கொஞ்சம் நினைத்து பார்த்திருக்கலாமே. ஏன் அடிப்படை வசதிகள், ஒரு அமைதியான வாழ்வுக்கு கூட வழி இல்லையேங்கிற ஆதங்கம் ஞாபகம் வரல? நீங்க போட்ட ஓட்டுக்கு தகுதியானவராக, ஒரு உண்மையான மக்கள் பிரதிநிதியாக அவர் இருக்காரா இல்லையான்னு இந்த தெருவை பார்த்தாலே தெரியுது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க தாத்தா காலத்துல இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை முற்றிலும் மாறுபட்டு ஒரு போட்டி நிறைந்த வேகமான உலகத்தில் உங்க பிள்ளைங்களோட கல்வி, வேலை வாய்ப்பு, எதிர்காலம், உங்க பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு என்று ஒவ்வொன்றிலும் அரசு நிர்வாகத்தின் பொறுப்பு முக்கியம் என்பதையும், அதை சரிவர செயல்படுத்த ஒழுங்கான நியாயமானவர்கள் தான் எம்எல்ஏ எம்பிக்காக வர வேண்டும் என்ற அவசியத்தை உணர்ந்து சிந்தித்து வாக்களித்தீர்களா? இப்போ உங்க விரலை பாருங்க, நீங்க போட்டுட்டு வந்த ஓட்டு உங்களுக்கு பெருமையா தெரியுதா? இல்ல உங்க நிகழ்காலத்தையும் பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் விசுவாசத்திற்காக வித்துட்டோம்னு தெரியுதான்னு? ஒவ்வொரு குடிமகனும் ஒரு பொறுப்புள்ள அப்பனா சிந்தித்து பாருங்க. உங்க வீட்டு பிள்ளைகளோட எதிர்காலம் யார் கையில பாதுகாப்பா இருக்கும்?